வணக்கம் மக்களே. நாம் தமிழர் கட்சியோட தேர்தல் வரையறை அது ஒரு புத்தகமாக இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. 500 பக்கங்களுக்கும் மேலான அந்த புத்தகத்தோட பிடிஎஃப் ஃபைல் நான் ஜஸ்ட் இங்கே லிங்க்ல கொடுக்குறேன். நீங்கள் ஓட்டு போடுங்க, ஓட்டு போடாமல் போங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு யாராவது விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இதில் எனக்கு இந்த விளையாட்டு துறையோட வளர்ச்சி சம்மந்தப்பட்ட ஒரு விடயங்களை 3 விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணுன்றதுக்காக தான் இந்த பதிவு. இது முதல்ல பார்த்தீங்கன்னா, நம்மளோட 38 மாவட்டங்களில் 27 மாவட்டங்கள் மட்டும்தான் இந்த மாணவ மாணவியர்களுக்கான விளையாட்டு சம்மந்தப்பட்ட விடுதிகள் இருக்குது. விளையாட்டு விடுதிகள், எஸ்டிஏடி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்னு சொல்லக்கூடிய அந்த விடுதிகள் இருக்குது. இதை எல்லா மாவட்டத்திலையும் நம்ம கொண்டு வரோம் அப்படின்றத அண்ணா சொல்லியிருக்காங்க. 2வது, சிற்றூர்கள், அதாவது ஊராட்சி ஒன்றியங்களிலேயே விளையாட்டு பயிற்சியாளர்களோட கூடிய விளையாட்டு பயிற்சி மையங்களையும் அமைப்போம் அப்படின்றதையும் அண்ணா தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவாக நான் பார்க்குறேன். ஏன்னா கிரவுண்ட் லெவல்லேருந்தே, கிராஸ் ரூட் லெவல்லேருந்தே நம்ம நல்ல ஸ்போர்ட்ஸ்மென்ஸை நம்ம கிரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போது கால்பந்தாட்டம் மாதிரி எடுத்துட்டிங்கன்னா, அந்த மாதிரி விளையாட்டுகளுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 மாவட்டங்கள் மட்டும்தான் இருக்குது. இதை இன்னும் பரவலாக்கணும்னா இன்னும் நல்ல விளையாட்டு வீரர்கள் நமக்கு கிடைப்பாங்க. அடுத்தது 3வது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, விளையாட்டு வீரர்களுக்கான மருத்துவம். இப்போ ஏற்கனவே இந்திய அரசாங்கம் மற்றும் மாநில அரசாங்கங்கள் விளையாட்டு வீரர்களுக்கான மருத்துவத்தை இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணியும் இல்லை ஸ்பான்சர்ஸ் பேஸ் பண்ணியும், அதுவும் எலிட் அத்லெட்ஸ், அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் மீட் போகிறவங்களுக்காக மட்டும்தான் இது இருக்குது, நேஷ்னல் லெவல் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மாநில அளவிலான மற்றும் தேசிய சர்வதேச அளவிலான எல்லா விளையாட்டு வீரர்களுக்கும் அவங்களோட பயிற்சியின் போதும் விளையாட்டு போட்டிகளின் போதும் நடக்கக்கூடிய இன்ஜுரிஸ், அந்த விபத்துகளுக்கும் அந்த காயங்களுக்கும் மருத்துவம் முழுதும் இலவசமாக கொடுக்கப்படும் அப்படின்றத ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது ஒரு ரொம்ப நல்ல ஒரு இனிஷியேட்டிவாக நான் பார்க்குறேன். ஸோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.